வணக்கம் சாய்ராம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வியாழக்கிழமை அப்பாவுக்கு பூஜை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி அவருக்கு ட்ரெஸ் போடலங்க, சாமந்தி பூ தான் போட்டிருக்கேன். வெயில் கொஞ்சம் ஓவராக இருக்கிறதுனால அவர் ட்ரெஸ் போடாமல் இருக்கார். இன்றைக்கி அப்பாவுக்கு நெய்வேத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாங்கிரி வச்சுருக்கேன், பாதுஷா வச்சுருக்கேன், மிச்சர் வச்சுருக்கேங்க, தயிர் சாதம் தாங்க வச்சுருக்கேன் அவருக்கு. இன்றைக்கி அப்பா எப்படி இருக்காரு சொல்லுங்கள் சாய்ராம். உங்கள் வீட்டில் சாயப்பா கும்பிடுவீங்களா? யார் யாருக்கு என்னென்ன கடவுள் பிடிக்கும், அந்த கடவுளை நம்பிக்கையோடு கும்பிடுறீங்களா? இந்த கடவுள் எனக்கு இதை செய்யலை அதை செய்யலை. ஒரு நாளைக்கு ஒருத்தர் இந்த கடவுளை கும்பிடுங்க நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு 4 வாரம் போவீங்க, 5 வாரம் போவீங்க, அந்த சாமி எனக்கு எதுவுமே செய்யலைங்கன்ட்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி சாயப்பாவை கும்பிடுவீங்க. இப்போ எல்லாருமே பொதுவாக சொல்கிறதான், இந்த சாமி கும்பிடுங்க அது நல்லாயிருக்கும், அந்த சாமி கும்பிடுங்க அது நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. மிஞ்சி போனால் என்ன ஒரு 5 வாரம் கும்பிடுவீங்களா, 6 வாரம் கும்பிடுவீங்களா? கொடுக்கலன்னா எனக்கு இந்த சாமி எதுவுமே செய்யலைங்க, அதனால் நான் கும்பிட மாட்டேன். அடுத்து இன்னொரு சாமிக்கு போயிடுவீங்க. எல்லாருமே சாமி எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி நம்பிக்கையோடு கும்பிடுங்க. எனக்கு இதை வேணும், எனக்கு இதை செய்யுங்கன்ட்டு நம்பிக்கையோடு கும்பிடுங்க. கடவுள் கண்டிப்பாக செய்வார். அதுக்குன்ட்டு உண்டான காலம் நேரம் கரெக்டாக வந்தால் அது கரெக்டாக நமக்கு அமைஞ்சு போயிடும். அது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நன்றி சாய்ராம்.